ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் இருக்கும் என்பதற்காக, இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயத்திலே அல்லாஹு தஆலா நம்ம அவர்களை ஆக்கி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இப்படி ஆக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், பெரும் பெரும் இமாம்கள் வரிசையாக இப்படியாக பெரியார்கள், வழிமார்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த தீனுல் ஷரியத் எனும் சொல்லக்கூடிய இந்த உன்னதமான மார்க்கத்தை இன்று வரை ஏறத்தாழ 1500 ஆண்டுகளாக எந்த விதமான இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களிலே எந்த விதமான ஒரு சிறு கரும்புள்ளி கூட ஏற்படாமல் இந்த மார்க்கத்தை 1500 ஆண்டுகளாக அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் இவ்வளவு சாதாரணமான முறையிலே முடியாது. நமக்கு சொல்லுவாங்க முன்னாடி, நம்மளுடைய இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் எல்லாத்தையும் சண்டை போட்டுச்சு, இஸ்லாம் எல்லாத்தையும் கோபப்பட்டுச்சு, இஸ்லாம் எல்லாத்தையும் மூடி மறைச்சது, இஸ்லாம் எல்லா இடத்திலும் முகமூடி அணிந்தது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி இதற்கெல்லாம் தாண்டி இஸ்லாம் வாளால் பரவப்பட்டது என்ற வார்த்தைகளை கொண்டு இன்றளவும் இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு இஸ்லாத்தை நோகடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இஸ்லாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்திலே வளர்ந்து நிற்கும். எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் இஸ்லாம் ஒரு அளவு கூட பணிந்து விடாது. எந்த இடங்களிலும் இஸ்லாம் எனும் ஷரியத்தின் மீது ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டு விடாது. அந்த அளவுக்கு இன்று வரை இந்த இஸ்லாமிய ஷரியத் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த இஸ்லாமியர்களாக வாழ்ந்த நபிமார்களுக்கு பிறகு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு வந்த அனைத்து பெரியார்களும், பெரும் பெரும் ஹலீஃபாக்களும், அதற்கு அடுத்தப்பட வரக்கூடிய பெரியவர்களும் வழிமார்களும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை கையாண்டு அந்த விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே குறிக்கோளாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் ஒவ்வொரு இடங்களிலும் நீதமாக நடக்க வேண்டும் என்ற இறை சொல்லை ஒவ்வொரு மனிதர்களும் அதை ஒரு வேதவாக்காக தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி இந்த அளவுக்கு என்று நீதத்தினுடைய வார்த்தையை சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், நீதம் நம்மவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்று ஒவ்வொரு ஜும்மாக்களிலுமே இரண்டாவது குத்பாவினுடைய கடைசி ஆயத்தை ஓதப்படும் பொழுது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், சமூகமே அல்லாஹு தஆலா நீதத்தை நம்மவர்களுக்கு ஏவுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் என்பதாக நாம் அந்த ஆயத்தை ஓதித்தான் குத்பாவை முடிப்போம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அந்த ஜும்மாவிலும் மக்களுக்கு நாம் அனைவர்களும் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு அத்ல் நீதத்தை கொண்டு ஏவுகின்றான், நீதமாக நடப்பதை கொண்டு அல்லாஹு தஆலா நம்மளை ஏவுகின்றான் என்ற ஒரு வார்த்தையை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு நீதத்திலே பேர் போனதாக இருந்ததோ, நீதத்திற்காக வேண்டி பேர் போன சமுதாயமாக இருந்ததோ, அந்த அளவுக்கு இன்னைக்கு அநீதம் இழைக்கப்பட்ட சமுதாயமாக நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாம் நம்மளுடைய செயல்களிலே அநீதங்களை கொண்டு வந்து விட்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா அநீதமான ஆட்சியாளர்களை நம்மவர்களுக்கு கொடுத்து, அநீதம் செய்யக்கூடிய நீதிபதிகளை நம்மவர்களுக்கு கொடுத்து, அநீதம் செய்யக்கூடிய மேற்படி அரசர்களை நமக்கு கொடுத்து அல்லாஹு தஆலா அநியாயம் செய்யப்பட்ட சமுதாயமாக மாற்றி வருகின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் அநீதம் செய்யப்பட்ட சமுதாயத்திலிருந்து அல்லாஹு தஆலா முழுமையாக நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் நம்மளுடைய நடைமுறைகளிலே நீதங்களை கையாள்கின்றோமா? இன்னைக்கு இந்தியாவினுடைய, குறிப்பாக இந்திய நாட்டினுடைய இஸ்லாமிய சமூகம் எந்த அளவுக்கு அநீதம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். பாபரி மஸ்ஜித்ல இருந்து எடுத்து அதனுடைய நீதத்தை பார்த்தோம். அது எல்லாம் அருமையான ஒரு நீதம். அதற்கு அடுத்தபடியாக முத்தலாக்குடைய நீதம் எடுத்து பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஹிஜாபுடைய விஷயத்தில் எடுத்து பார்த்தோம். இப்படியாக ஒவ்வொரு இடங்களிலுமே இஸ்லாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீதத்தை கொண்டு இஸ்லாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு நீதம் தேவையில்லை என்ற ஒரு அராஜக போக்கை எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு நம்ம சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு அநீதங்களால் சூழப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வளவு தூரம் வந்து இந்த 2026 ஆரம்பிச்ச 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள ரெண்டு விஷயம் நடந்தது. ஆரம்பிச்ச 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள 2 விஷயங்கள், அதுவும் 7ஆம் தேதிக்குள்ளேயே, ஒன்னு 6ஆம் தேதி, அடுத்து 7ஆம் தேதி. ஜனவரி 6ஆம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய
ராம்லீலா என்று சொல்லக்கூடிய மைதானத்தை சுற்றி உள்ள இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அதாவது ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றுகின்றோம் என்று சொல்லி இரவோடு இரவாக அங்கே ஆக்கிரமிப்பு பகுதிகளிலே கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது என்பதாக சொல்லி கேஸ் நிலுவையில் உள்ளது. 2 மணிக்கு அங்கே புல்டோசர்கள் வந்து இறங்கி 2 to 3 மணி வரை அங்கு இருக்கக்கூடிய வீடுகள் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றது. காரணம், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகின்றன. ஆக்கிரமிப்புகள் உண்மையில் அகற்றப்பட்டால் அது நியதமான ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு சமுதாயம் இதற்காக வேண்டி குறிவைக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகின்றது என்று சொல்லி இறை இல்லங்களை இஸ்லாமிய சமூகத்தை நசுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்மளுக்காக வேண்டி எதிராக சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நீதம் இன்னைக்கு தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதம் இன்னைக்கு அந்த ரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய பார்வைக்கு முன்னால் இப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது. நமக்கு எப்படி இந்த நீதத்தை பிடிப்பது என்று தெரியாமல் இஸ்லாமியர்கள் முழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்து ஜனவரி 7 அடுத்தபடியாக மதுரையினுடைய திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய ஜனவரி 7 தான் இந்த டெல்லியினுடைய விஷயம். ஜனவரி 6 திருப்பரங்குன்றம், மதுரை திருப்பரங்குன்றம். இந்த நீதிபதி இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீபத்தூண் என்பதாக அந்த தூணை சொல்லி, இந்த தூணுடைய விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். அநேகமா இந்த டெல்லியினுடைய விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இரவா வந்து முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய நீதம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இடத்துல இருப்பது தர்காவுக்கு உண்டான தூண் என்பதாக முன்னாடி எல்லாம் சொல்லப்பட்டு முடிச்சது. ஆனாலும் கேஸில் இருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன வருது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தீபத்தூண்ல அவர்கள் வந்து தீபம் ஏற்றலாம். மாற்று மதத்தவர்கள், கோயிலை சார்ந்தவர்கள் வந்து தீபம் ஏற்றலாம். அப்ப இதற்கு உண்டான இடம் எங்கே போனது? இங்கே இஸ்லாமியர்களுக்கு என்பதற்காக வேண்டி ஒரு வரைமுறை அங்கே நிர்வகிக்கப்பட்டு இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள், இத்தனை காலங்கள் அங்கே ஒரு தர்காவும் ஒரு கோயிலும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து கோயிலில் நடைபெறக்கூடிய அனைத்து நல் விஷயங்களும் இதுவரை நடந்து கொண்டுதான் இருந்தது. தர்காக்களில் வெளிப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதுவரை நடந்து கொண்டுதான் இருந்தது. இதுவரை எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் அங்கே வரவில்லை. இதுவரை எந்த விதமான மத கலவரங்களும் அங்கே ஏற்படவில்லை. தர்காக்களிலே, அங்கே இருந்த தர்காக்களிலே இப்பொழுது கூட கந்தூரி நடைபெற்றது. அதிலேயும் எந்த விதமான கலவரங்களும் நடைபெறவில்லை. அந்த தூணில கூட, அந்த கோவில்ல கூட இப்ப நடைபெற்றது. அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அங்கிருந்து தான் அரசியல் கொண்டு போய் அங்க வச்சு அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப 2025 வரைக்கும் அங்கே எதவிதமான சூழல்களும் ஏற்படாத நிலையில் திடீரென்று அங்கே வந்து இப்பொழுது நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த இவர்களுக்கு வந்து, அதாவது மாற்று மத சகோதரர்களுக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக, எப்படி அசம்பாவித சூழல் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அரசாங்கம் சொல்லுகின்றது. அதனால அந்த தூணை கோயிலுக்கு விட்டு கொடுத்து கோயிலிருந்து வர்றவங்க அங்க தீபம் ஏற்றட்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களை, இப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வாரத்துல 2 விதமான விஷயங்கள் நடைபெறுகின்றது. 2 விதமான விஷயங்களுக்கும் நம்மளுடைய ரியாக்ஷன் எவ்வளவு இருக்கின்றது? நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கின்றது? இஸ்லாமிய சமூகம் பாபர் மஸ்ஜிதுக்கு கத்தணும், காலம் ஃபுல்லா கத்தணும். பாபர் மஸ்ஜிதுக்கு கத்து தொண்டை தண்ணி எல்லாம் காஞ்சு முடிஞ்ச பிறகு ஒரு தீர்ப்பு ஒண்ணு சொன்னா, அந்த தீர்ப்புக்கு எதிர்த்து கத்த முடியல, அந்த தீர்ப்புக்கு எதிராக கத்த முடியல. இஸ்லாமிய சமுதாயம் முத்தலாக்கு கத்தணும், முத்தலாக்கு தெருவில் இறங்கணும். ஆனால் இதை மீறி அவன் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான். ஹிஜாபுக்காக வேண்டி இறங்கணும், களம் இறங்கணும். இதை மீறி ஒரு விஷயங்களை அங்கு தீர்ப்பாகின்றது. இதுவெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மாற்றமான ஒரு சூழலை இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப மதுரையில நடந்த ஜனவரி 6 சொன்னோம் இல்லையா, இப்ப நடந்த இந்த தீர்ப்பு, இந்த 2 விஷயங்களும் கேட்ட உடனே போக்கால போன போக்கல நம்மளும் 4 நியூஸ் கேட்கிற மாதிரி, 100 நியூஸ் கேட்கிற மாதிரி, 101வது நியூஸ், 100 நியூஸ்ல 1 நியூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாக இஸ்லாமிய சமுதாயம் அநியாயங்களை கொண்டு நசுக்கப்படக்கூடிய விஷயம் கூட இஸ்லாமியர்களுக்கு சர்வசாதாரணமாக போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம இதே நீதமா இருந்திருந்தோம், நாம எங்கெங்கெல்லாம் நீதமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்தந்த இடங்களில் எல்லாம் நாம் நீதமாக இருந்திருந்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு அநியாயம் நம்மளை நோக்கி வரும் பொழுது நம்மளவர்களுக்கு தாங்க முடியாது, இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இதா குல்தும், நீங்க பேசுனீங்கன்னா ஃபஅதிலு, நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபஅதிலு, நீதமாக பேசுங்கள், நீதத்தை கடைபிடியுங்கள். எங்க
அல்லாஹு தஆலா பேசினாலே நீ நீதத்தை கடைபிடின்னு சொல்றான். இதா குல்தும் ஃபஅதிலு, நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அதுல நீதத்தை கடைபிடிங்க. சரி, வியாபாரம் பண்றீங்க, ஒரு தராசை நிறுவையில் வைக்கிறீங்க. அல்லாஹு தஆலா சொல்கின்றான் வஸினு பில் கிஸ்தாஸ் வஅஃபுல் கைல வல் மீசான பில் கிஸ்த். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் அளவையிலும் நிறுவையிலும் வியாபாரம் செய்கிற அந்த வியாபாரத்துல நீதத்தை கடைபிடியுங்கள், நீதத்தை கடைபிடியுங்கள் என்பதாக சொல்கின்றான். இதெல்லாம் சொல்றான், அல்லாஹ் சொல்றான். நாமெல்லாம் ஒரு ரிவிஷன் வச்சுக்கணும். நம்ம அப்படியே ஒரு ரிவிஷன் விடணும் நம்ம மனசுக்குள்ள. நாம என்ன அலும்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலகத்துல. நாம ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலோ அல்லது ஒரு பேசக்கூடிய நேரத்திலோ அடுத்தபடியாக திருமண உறவில் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். திருமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணத்தை வாழ்க்கையை வாழுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், உனக்கு தேவைன்னா 4 கல்யாணம் கூட பண்ணிக்க, உனக்கு தேவைன்னா 4 கல்யாணம் வரை 4 திருமணம் வரை முடித்துக்கொள். ஆனால் அந்த 4 கல்யாணம் முடிச்சு 2 3 4 எத்தனை வேணாலும் முடிச்சுக்க, உன்னால நீதமா நடக்க முடிஞ்சா அதை செய்யும். அவர்களுக்கு மத்தியிலே உன்னால் நீதமாக நடக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒன்னே ஒரு நிப்பாட்டு ஒன்னே ஒரு நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு திருமண உறவுகளிலே எங்கேயாவது நீதம் என்பது நம்ம அவர்களுக்கு தெரிகின்றதா? அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா நீ எழுதுனா கூட நீ நீதத்தை கடைபிடி என்பதாக சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனி, கடன் வாங்குபவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அழகிய முறையில் சொல்லுவான், வல் யக்துபு பைனக்கும் பில் காத்திபும் பில் அத்ல், உங்களுக்கு மத்தியிலே ஒரு நீதமான ஒரு ஆளை வைத்து நீதத்தை எழுதி கொள்ளுங்கள், நீங்க எழுதினாலும் நீதத்தை கடைபிடியுங்கள் என்பதாக சொல்கின்றான் அல்லாஹு தஆலா. இதுவல்லாமல் 2 பேர்களுக்கு மத்தியிலே ஒரு சமாதானத்தை உருவாக்குறீங்களா? உட்கார்ந்துகிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றியா? தாராளமா பண்ணு. ஆனால் அந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணும் பொழுது கட்ட பஞ்சாயத்தை பண்றியா குடும்பத்துக்குள்ளேயோ மஹல்லாக்குள்ளேயோ ஜமாத்துக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளேயோ நீ எங்க வச்சு இருவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல், அவர்களுக்கு மத்தியிலே நீதத்தை கொண்டு நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்துங்கள். அல்லாஹ் தஆலா அழகிய முறையில் சொல்கின்றார். அடுத்தபடியாக சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி, அல்லாஹ் தஆலா நீங்கள் தீர்ப்பளித்தால் கூட நீங்க என்ன செய்யுங்க, அழகிய நீதியை கடைபிடியுங்கள். நாம வாயை திறந்து பேசுறதிலிருந்து நாம நீதிபதியாகவோ அரசராகவோ உட்கார்ந்து ஒரு விஷயத்திற்கு தீர்ப்பு கொடுத்தால் கூட இதுவரைக்கும் நீதத்தை எல்லா விஷயங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த 2 பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக இஸ்லாம் நீதம் என்ற ஒரு விஷயத்தை நம்மவர்களுக்கு வாழ்க்கை துணையாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அச்சாரமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்கின்றான். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பேச்சிலிருந்து நம்மளுடைய வியாபாரங்களிலிருந்து நம்மளுடைய கொடுக்கல் வாங்குகளில் இருந்து அல்லாஹு தஆலா எங்கெங்கெல்லாம் நமக்கு சொன்னானோ அந்த இடத்தெல்லாம் நாம திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்கேயுமே நமக்கு நீதி கிடைக்கல, நாம நீதியா நடக்கல. அதனால அல்லாஹு தஆலா நமக்கு எங்கேயுமே நீதி கிடைக்காம ஆக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுப்பான். எப்படி நீதமாக நடக்க முடியும், எப்படி நீதமாக நடக்க முடியும்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமி எப்படி இருந்த நிலம், மக்கமா நகரத்திலே அரபு தேசங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களிலே எப்படிப்பட்ட அரக்கர்கள் இருந்தார்கள். நீதத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, நீதிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அநியாயமாக நடக்கவில்லையா, அநியாயமான முறையில் நடக்காமல் இருந்தால் அந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படித்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அரபு தேசமே ஆச்சரியப்பட்டது. இப்படி ஒரு இளைஞரா, இளைஞர் நீதமான முறையில் நடக்கின்றார், அமானிதங்களை பாதுகாக்கின்றார், உண்மையை மட்டுமே பேசுகின்றார். வியாபாரத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரங்களிலேக்காக வேண்டி செல்லும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் வியாபார சீமாட்டி, அவர்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு இளைஞரா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து என்ன நடந்துச்சோ அப்படியே எடுத்து சொல்றார். கூட உடன் அனுப்பிய அந்த அடிமையோ வந்து அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகின்றார்கள். இப்படி ஒரு இளைஞரை யாராலும் பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நாம இன்னைக்கு நினைக்கிறோமல்ல, எப்படி நம்மளால முடியும்? இன்னைக்கு உலகமே அதுல மூழ்கி போய் கிடக்குது. பொய் சொல்றதிலையும் நீதமாக நடக்காததிலும் உலகமே கிடக்குது. எனக்கு முதியவர்களும் இருக்கிறாங்க, என்னால எப்படி முடியும் அப்படின்னு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய எண்ணம் மட்டும் சற்று பிசகி இருந்தது என்று சொன்னால் இன்னைக்கு இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அல்லாஹு தஆலா அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைக்கலாம். இந்த காலத்துல இதெல்லாம் முடியுமா? வட்டிக்கு வாங்காம இந்த காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? அநீதமான முறையில் நடக்காமல் நம்முடைய காலத்தை ஓட்ட முடியுமா என்று போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள வரலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்னைக்கு இந்த நீதத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளுக்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையும் பணயம் வைத்து தன்னுடைய சொத்து சகங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த ஒரு வார்த்தைக்காக, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்காக அவர்கள் தங்களுடைய எல்லா விஷயங்களையும் அர்ப்பணித்தார்கள். எப்படி முடிந்தது? அவர்கள் இந்த அளவுக்கு வெற்றியாளர்களாக மாறினார்கள். காரணம், எல்லா விஷயங்களையும் அன்று தூக்கி எறிந்தார்கள். சுற்றுச்சூழல்களை தூக்கி எறிந்தார்கள். அநீதமாக இருக்கக்கூடிய உறவுகளை தூக்கி எறிந்தார்கள். சமுதாயத்தையே தூக்கி எறிந்தார்கள். தேவையல்ல. தந்தைகள் பிள்ளைகளை விட்டு போனார்கள், பிள்ளைகள் தந்தைகளை விட்டு போனார்கள். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? எங்களுடைய அத்தாவே அத்தா பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னுடைய தாத்தாவும் அதைத்தான் செஞ்சார், இன்னைக்கு நானும் அதைத்தான் செய்யறேன். இன்னும் ஒரு படி மேல போனோம்னா, எங்க ஓதி படிச்சவங்களே அப்படித்தான் செய்யறாங்க, நம்ம செய்யறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓதி படிச்சவருக்கும் நமக்கும் தனித்தனி உறவுன்ற மாதிரியும், நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு 2 பேத்துக்கும் தனித்தனி வேன்ற மாதிரியும் நம்ம யோசிப்போம். ஜுப்பா போட்டவங்களாம் ஒரு பக்கம் போகணும், அஜர்த்துனா இப்படித்தான் போகணும், ஜுப்பா போட்டுக்கிட்டு தான் போகணும். அஜர்த்து ஜுப்பா போடலன்னா அஜர்த்து ஜுப்பா போடாம பெரும்பாவம் பண்ணிட்டார் அஜர்த்து. ஏன்னா அஜர்த்துக்கு தனி வே, சொர்க்கத்துக்கு தனி வே இருக்குன்ற மாதிரி. எல்லாருமே என்னத்தை தான் ஓதி படிச்சுட்டு போனாலும் சரி, என்னத்தை தான் அமல் செஞ்சுட்டு போனாலும் சரி, எல்லோரும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்கக்கூடிய நேரம், அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அந்த வெயிலுடைய தாக்கத்திலே நிற்கக்கூடிய நேரத்தில், நம்முடைய ஒற்றை ஜான் அளவிற்கு முன்னதாக மேலே சூரியன் நம்மவர்களுக்கு இடத்திலே கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, நம்முடைய வேர்வைகள் நம்மளை மூழ்கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழல்! நம்மளுடைய வேர்வைகள் நம்மளை மூழ்கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். யாருக்குமே நிழல் கிடைக்காது. வெறும் 7 கூட்டத்தார்களுக்கு மட்டும் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். வெறும் 7 நபர்கள். அதிலே முதலாவதாக நண்பர்மானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சுல்தானுன் ஆதில். சுல்தானுன் ஆதில், நீதமான அரசருக்குத்தான் அல்லாஹு தஆலா முதலாக அந்த நிழலிலே நிழல் கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நீதம் என்பது அல்லாஹ்வுடைய நாளை இந்த அரசனுடைய மைதானத்திலே எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அந்த நாள் அது எப்பேற்பட்ட நாள்? நீதத்தினுடைய நாள், நீதியினுடைய நாள். ஒரு பெரும் நீதிபதி, இந்த உலகத்திற்கெல்லாம் அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாகிய ரப்புல் ஆலமீன் நீதிபதியாக நமக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பான். எந்த விதமான சாட்சிகளும் ஒளிவு மறைவு இருக்காது. நாம் செய்த தவறுகள், கைகள் செய்த தவறுகள் கைகளே சாட்சி சொல்லும், கண்கள் செய்த தவறுகள் கண்களே சாட்சி சொல்லும். நாம பேசுறோம், நம்மளுடைய உணர்வுகளுக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய நாவு பேசுறதா நினைப்போம். ஆனால் அங்கே நம்மளுடைய நாவு கூட அல்லாஹ் இவன் பொய் உரைத்தான், இவன் அநீதமான முறையிலே சாட்சி சொன்னான், அநீதம் இழைத்தான் என்பதாக நம்மளுடைய நாவுகளும் நம்மளை மீறி அங்கே இறைவனிடத்திலே சாட்சி கொள்ளும். அந்த நீதத்தினுடைய அந்த நாள் யௌமுன் ஆதில், அல்லாஹு தஆலா நம்ம யௌமுல் ஆதில் நீதத்தினுடைய அந்த நாள் இருக்கின்றதே, நாம் எல்லாம் அந்த ஒரு நாளைக்காக வேண்டித்தான் எத்தனை வருட காலங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு நாளை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்வதை போல இங்கே ஒவ்வொரு விஷயங்களிலும், நம்மளுடைய பேச்சுகளிலும், நம்மளுடைய நடைமுறைகளிலும், வியாபாரங்களிலும், குடும்ப உறவு முறைகளிலும் நாம் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுடைய உலகம், நம்மளுடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் என்பது சும்மா சாதாரணமா அங்கிருந்து வளர்ந்துகிட்டு கொண்டு வரல. ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து அங்கிருந்து கொண்டு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத், அந்த பரக்கத் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி, அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பிசகாமல் பின்பற்றி வந்த சஹாபாக்களின் காரணமாக, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சம்பவங்கள் எல்லாம் அவ்வளவு விஷயம் நமக்கு தெரியும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கவசத்தை தொலைத்து விடுகின்றார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை யூதரிடத்துல இருக்கிறது தெரியுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நீத போய் முன்னாடி போகுது, கேஸாக முன்னாடி போகுது. போனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க, உங்களுக்கு சாட்சி இருக்குதா? உங்களுக்கு சாட்சி இருக்குதா? என்னுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இஸ்லாத்தில் தந்தைக்கு மகன் சாட்சியாக வரக்கூடாது, அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. வேற ஏதாவது சாட்சி சொல்லுங்கள். வேற யாரும் இடத்திலே சாட்சி இல்லை. சாட்சி இல்லை என்று சொன்னால் இது யூதருக்கு சொந்தமானது என்பதாக சொல்லி தீர்ப்பளிக்கப்படும். வேறு வழி இல்லை, தீர்ப்பளிக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவசம் ஆனால் யூதனுடையது என்பதாக அங்கே தீர்ப்பளிக்கப்படுகின்றது. இங்கே நாம் நினைக்கலாம் நீதம் தவறவிடப்பட்டதோ, உண்மை வேண்டுமானாலும் இங்கே மாறி இருக்கலாம், ஆனால் நீதம் இங்கே தவறவிடப்படவில்லை.
கண்ணியத்திற்குரியவர்களே, நீதம் என்று சொன்னால் சாட்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும். சாட்சிகள் கொண்டு வந்து அங்கே சாட்சி யாராக இருந்தாலும் சரி, அவர் யார் எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரி, ஹலீஃபாவாக இருந்தாலும் சரிதான், அங்கே சாட்சிகளை கொண்டு நீதமான முறையிலே சாட்சியளிக்கப்படும். ஏனென்று சொன்னால் உண்மை மாறினாலும் அங்கே நீதம் கடைபிடிப்பதன் காரணமாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது, எந்த யூதர் அந்த கவசத்தை தன்னுடையது என்று சொன்னாரோ அவர் பிற்காலத்திலே இஸ்லாத்தை தழுவுகின்றார். அதே போன்றுதான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு எவ்வளவு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தையும் அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து அவர்கள் ஆட்சி செய்த ஒரு பெரிய ஒரு அரசர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வரலாற்றுகளிலே சொல்லப்படும், ஒரு நீரோடையில் நின்று ஆடும் ஓனாயும் ஒன்றாக தண்ணீர் அருந்தும். நீரோடையில் ஓனாயும் ஆடும் நின்று சேர்ந்து நின்று ஒற்றுமையாக நீர் அருந்தும். இந்த காட்சிகளை பார்ப்பார்கள். பார்த்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உடைய ஆட்சி காலம் எப்பேற்பட்டது என்பதாக புகழ்வார்கள். அதே ஒரு காலம் வரும், அதே நீரோடையில் ஆடு தண்ணி குடிக்கும் பொழுது அங்கே வந்த ஓனை அந்த ஆளை அடித்துக் கொள்ளும். நினைப்பார்கள், சொல்லுவார்கள், அநேகமாக உமர் இப்னு அப்துல் அஜீஸ் இறந்து விட்டார் போல என்பதாக சொல்லப்படும். சற்று நேரத்தில் செய்தி வரும், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அந்த அரசர் மூத்தாகி விட்டார் என்பதாக செய்தி வரும். வரலாற்றுகளிலே பதிவுபடக்கூடிய விஷயம். எண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மிருகங்கள் கூட இஸ்லாமியருடைய ஆட்சிகளிலே ஒரு மிருகங்கள் கூட, அடித்துக் கொள்ளப்படக்கூடிய மிருகங்கள் கூட அங்கே பாதுகாப்போடு ஒற்றுமையோடு வாழ்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய நீதத்தினுடைய அந்த பின் விளைவு இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உடைய எத்தனையோ வரலாறுகள், சம்பவங்கள் நமக்கு தெரியும். அம்ர் இப்னு அப்துல் அஜீஸ் என்று சொன்ன அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்து நாட்டினுடைய அரசராக, ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள், பிரதிநிதியாக. யூதருடைய வீடு, அந்த ஊர்ல பள்ளிவாசல் ஒண்ணு கட்டணும்னு முடிவாகுது. பள்ளிவாசல் இருக்கின்றது, அந்த இடங்களில பள்ளிவாசல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர், யூதருடைய வீடு என்பதாக கூட வரலாறுல சொல்லப்படும், அந்த யூதருடைய வீட்டை இடிச்சிடுறாங்க. இந்த முதியவர் இடத்துல அதுக்கப்புறமா போய் இப்ப அவங்க வீட்டை தெரியாம இடிச்சாச்சு, வீட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய வீடு அநியாயமான முறையில இடிக்கப்பட்டிருக்கின்றது, என்னுடைய வீடு அநியாயமான முறையில் இடிக்கப்பட்டிருக்கின்றது, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீ யாரா வேண்டாலும் இருந்துக்க, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் போய் மேல கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இடத்துல போய் நான் கேஸ் போறேன். உமர் ரலியல்லாஹு அவர் இடத்துல போகுது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் அனுப்புனாங்க. ஒரே ஒரு எலும்பு துண்டை எடுத்தாங்க. எலும்பு துண்டை எடுத்து அதுல ஒரு கீரலை போட்டு அனுப்பிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்ன தெரியுமா, தெளிவான அந்த எலும்பு துண்டை எடுத்து கீரல் போட்டு அந்த எலும்பு துண்டை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்புறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அம்ர் இப்னு அப்துல் ஆஸ் எடுத்து பார்த்தோன்னே எலும்பை பார்க்கறாங்க. எலும்புல கீரல் விழுந்துருச்சு. நீதமான ஒரு விஷயத்துல ஒரு கோடு விழுந்துருச்சு. உடனே அங்கிருந்து கிளம்பி வந்துருங்க. அம்ர் இப்னு அப்துல் ஆஸ் வேகமா கிளம்பி வந்துடுறாங்க. உடனடியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபைக்கு ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வேகமாக வராங்க. வந்த உடனே ஹஜ்ரத் அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய ஜனாதிபதி பிரதிநிதியாக அனுப்பி இருக்கிறோம், எந்த கேள்வியும் கிடையாது, செஞ்சீங்களா? ஆமா செஞ்சோம். உடனடியாக சொன்னார்கள், அதே இடத்திலே அந்த யூதருக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்க வேண்டும், நீங்கள் செய்தது தவறு என்பதாக மக்களுக்கு முன்பதாக ஒரு பிரதிநிதியை, இஸ்லாமிய பிரதிநிதியை அங்கே குற்றவாளியாக ஆக்கப்பட்டு குற்றத்திற்குண்டான தண்டனையும் மறுபடியும் அதே இடத்திலே வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் தீர்ப்பு வழங்குகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு 1500 ஆண்டு காலம் தாண்டி எந்த விதமான கரும்புள்ளி இல்லாமல் வளர்ந்திருக்கின்றது என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இருந்த இந்த நீதம் மட்டும்தான் ஒரு முக்கிய காரணம். ஏனென்று சொன்னால், இந்த நீதம் இல்லை என்று சொன்னால் எப்பப்போ எங்கெங்கோ இஸ்லாமியர்கள் சிதறிடுப்பார்கள். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சிதறி கிடக்கிறோம் அல்ல, கட்சிகள் மூலமாகவும் இயக்கங்கள் மூலமாகவும் யாருக்கு நாம் தலைகளை வணங்க வேண்டும் என்பதற்கு சாத்தியமில்லாத இடங்களிலே நம்முடைய தலைகளை வணங்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கட்சிக்காரனுக்கும் இயக்கவாதிகளுக்கும் நம்மளுடைய உயிர்களையும் நம்மளுடைய அர்ப்பணிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்மளுடைய குடும்பங்களை விட்டு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே நீதம் பார்க்கப்படவில்லை. மாறாக வெறும் கட்சியினுடைய தலைமையினுடைய போஸ்ட் மட்டும்தான் பார்க்கப்படும். வெறும் கட்சி, நமக்கு மேல இருக்கக்கூடிய கட்சியை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நீதம், அவன் நீதமா நடக்கிறானா இல்லையா, அவன் அநீதம் செய்கின்றான் என்பது நம்மவர்களுக்கு கண் முன்னே தெரியும். ஆனாலும் இன்னைக்கு எல்லாம் பாக்கெட்ல தூக்கி வச்சுக்கிட்டாலே இவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா இது? எவன் வேணாலும் செய்யட்டும், இஸ்லாமியர்கள் அதை செய்யக்கூடாது. ஏன்னா உள்ளத்துல யார் இருக்க வேண்டும்? உள்ளத்துல ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒரு அநியாய காரணத்துக்கு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, ஒரு அநியாயம் செய்யக்கூடிய அரசாட்சிகள் அரசர்களுக்கு தூக்கி முதலமைச்சர்கள் என்ற பெயர்களில் தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையிறோம். நம்மளுடைய கார்களுக்கு முன்னால் கொடி பறக்க விட்டு அலையிறோம்.
நம்முடைய வீடுகளுக்கு முன்னால் பெரும் பெரும் போட்டோக்களை மாட்டி வைக்கின்றோம். அவன் அநீதவாளன் என்பதாக நமக்கு தெரிகின்றது. நமக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இஸ்லாமிய சமுதாயம் அநீதத்தால் அடிச்சு நொறுக்கப்படும். இது மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் அநீதவான்களுக்கு நாம் உடைந்தையாக இருக்கும் காலமெல்லாம் நமக்கு நீதம் கிடைக்காது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அநீதமான முறையில் யாராக இருந்தாலும் சரி, அநீதமான முறையில் நடக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் நீதமான சமுதாயமாக மாறும். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். 2026 ஆரம்பிச்சு ஒரு 10 நாளில் ஒரே வாரத்தில் 2 அநியாயங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கின்றது. ஆனால் நம்மவர்களுக்கு அதுக்கு இப்ப தேவையில்லை. அது இப்ப தேவையில்லை. உங்களுடைய 3000 பணம் தேவை, அதற்காக வேண்டிய வாழ்த்து போஸ்டர்கள் தேவை, அடுத்த ஆட்சிகள் எப்படி அமைய வேண்டும் என்றது நமக்கு தேவையா இருக்கு. இங்கே இஸ்லாமியர்களை சுற்றி பெரும் சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை பார்ப்பதற்கு நமக்குடைய கண்கள் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்வான் குர்ஆன்ல, அவர்களுக்கு பார்வை இருக்குமானால் குருடர்கள், அவர்களுக்கு காது இருக்கும் செவிகள் இருக்குமானால் செவிடர்கள், அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கும் ஆனால் உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போட்டப்பட்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்மளை ஆக்கிவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்களுக்கு முன்னால் அநீதம் தெரிந்தது என்று சொன்னால் அதை முடிந்தவரை இது நீதமாக மாற்ற வேண்டும். அநீதத்தை எதிர்த்து போராட வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரிதான், அவனுக்கு எதிராக நாம் நிற்பது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமை. நம்முடைய சந்ததிகளையாவது அப்படி வளர்த்தெடுக்கும். நாமத்தான் எல்லாத்துக்கும் தலை குனிஞ்சு போயிட்டோம். தயவு செய்து விட்டுருங்க. உங்களுடைய பிள்ளைகளை கட்சிகளிலும் இயக்கங்களிலும் சேர்த்து வைத்து அவர்களையும் வீணடித்து விடாதீர்கள். உங்களுடைய சமுதாயம் நாளைய சந்ததியினர்கள் எப்படி மாற வேண்டும் என்பதை மாற்றி காட்டுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்களை நீதமான முறையிலே வளர்ப்பதற்கு ஊற்றிவிடுங்கள். நீதத்தை ஊட்டுங்கள், நீதத்தை ஞாபகப்படுத்துங்கள். அதற்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு வரலாற்றுகளையும் எடுத்து அவர்களுக்கு சொன்னால் மட்டுமே போதும். இஸ்லாம் நீதம் எப்படிப்பட்டது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தெரிந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அநீதமான ஆட்சியாளர்களிடத்திலிருந்து இஸ்லாமியர்களை அல்லாஹ் தஆலா முழுமையாக பாதுகாப்பானாக. அநீதமான ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சிகள் அதிகாரங்களிலிருந்து இன்று சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சமுதாய சகோதரத்தவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து ஒரு வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பானாக. அதற்கு நாம கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய சொல்களிலிருந்து நம்முடைய செயல், நம்முடைய வியாபாரம், நம்முடைய உறவு முறைகள் அனைத்திலும் நீதத்தை கடைபிடித்து வாழக்கூடிய அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைத்து நம்முடைய சந்ததியினர்களுக்கு அல்லாஹு தஆலா நீதமான சந்ததியினர்களாக, நீதமான சமுதாயமாக வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.